5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அட்டகாசமான மோர் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே சுலபம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 400 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்கில் ஒரு ஸ்பூன் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் க்ரீமியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துங்க. கடையில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 வரமிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மோர் குழம்புல பூண்டு வெங்காயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா தாராளமாக பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தூவிட்டு கலந்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த பதத்தில் தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.